ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கடலை மாவு இருக்கா? சூப்பரான ஸ்நாக்ஸ், அதுவும் மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் வாங்குங்க. எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சூப்பராக அசத்தலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் எதுவோ அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு வந்து எடுத்துக்கலாம். அதாவது தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறோம், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து அது சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 இனுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. அந்த கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். சப்போஸ் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட ஒரு வெங்காயம் போட்டலாம். நான் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நியர்லி வந்து எப்படி இருக்குன்னா 150 கிராம் வந்து இருக்குங்க. ஸோ 150 கிராம் கடலை மாவு ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன், அதை வந்து போட்டலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு போட்டுக்கிறோங்க. அதாவது ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டதை எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சுக்கலாங்க. பரட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து தண்ணி தெளிக்கிறோங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி தெளித்து நம்ம பிசையலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து சோடா உப்பு வந்து போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன பீச்சு அளவு வந்து போட்டுக்கலாங்க, ரொம்ப போட வேணாங்க. போட்டுட்டு வந்து நம்ம தண்ணி தெளித்து வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க, ரொம்ப வந்து கெட்டியாக பசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தெளித்தாலே போதுங்க. ஸோ தெளித்து நம்ம வந்து மாவு பசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ரொம்ப வந்து கட்டியும் இல்லாமல் ரொம்ப உதிரி இல்லாமல் லைட்டாக பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ இதுதான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து உதிரி உதிரியாக நம்ம வந்து பக்கோடா வந்து போடலாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எண்ணெய் காஞ்சோன்னே சின்ன 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 பீஸா போடுங்க. போட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி விடலாம். இப்போ சூப்பரான நமக்கு வந்து மொறு மொறு பக்கோடா, இது சூப்பர் டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டிலேயே அழகாக அசத்தலாங்க. ஸோ இந்த மாதிரி சுட சுட பக்கோடா போட்டு அந்த பக்கோடா சைடிஷாக வச்சு ஒரு கிளாஸ் டீ குடிச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ சூப்பரான மொறு மொறு பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.